ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எந்நேரமும் நடந்தவையே நினைத்து மனதை பாரமாக வைத்து கொண்டிருந்தால் உன் பாரம் அனைத்தும் குறைந்து விடுமா என்ன? இதனால் தேவையில்லாமல் எதிர்மறை எண்ணத்தை தான் உன்னுள் நீ புகுக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றிய கவலை உனக்கு எதற்கு என்று நீ என்னிடம் உனது வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு சரணாகதி அடைந்தாயோ, அன்றே உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் திருத்தி நல்வழிப்படுத்தி வாழ வைக்காமல் ஓய மாட்டேன். இது எனது உறுதியான வாக்காகும். உன் வாழ்க்கை பயணம் மற்றவர்கள் போல் அல்லாத ஒரு சிறந்த நன்மைக்காக என்னால் வடிவமைக்கப்பட்டது. அதனால் தேவையில்லாமல் என்னதான் உன் நெருங்கிய உறவினர்கள் உனக்கு கெடுதல் செய்தாலும் சரி, உனக்கு நன்மையை செய்தாலும் சரி, அது என் அனுமதியோடு தான் உனக்கு நடக்கும். வீணான குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டாம். யாரும் என்னை மீறி உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. தற்செயலாக நடக்கும் விஷயத்தை எல்லாம் மனதில் போட்டு குழம்பிக் கொண்டு நீயும் குழம்பி உன்னை சுற்றியிருக்கும் மற்றவரையும் குழப்பிவிட வேண்டாம். அம்மாதிரி சமயத்தில் என் பக்கத்தில் வந்து உட்கார். நான் கொடுக்கிறேன் உன் பிரச்சனைக்கான தீர்வை. இத்தனை நாட்களாக நேரத்தை வீணாக்கி விட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். இதனால் நீ செய்யும் வேலையில் விரைவில் வெற்றி பெற குறுக்கு வழியோ எளிதான வழியோ ஏதாவது உள்ளதா என்று யோசிக்கும் தருணத்தில் இன்னும் கூடுதலாய் முயற்சித்து புதிதாக சிந்தனை செய்து எளிதான வழியை தேர்ந்தெடுப்பதை விட கடினமான வழியை தேர்ந்தெடுத்து இன்றிலிருந்து உனது முயற்சியை போடலாமே. அப்பா, ஏன் கடினமானதை சொல்கிறீர்கள்? ஏற்கனவே என் வாழ்க்கை நாட்களை நகர்த்தி செல்லவே கடினமாகத்தான் உள்ளது. அப்படி இருக்க நான் ஏன் கடினமானதாய் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தானே கேட்கிறாய். எளிதான வழியில் கிடைக்கும் வெற்றி உனக்கும் நீ வாழும் அன்றாட வாழ்க்கைக்கும் நிகழ்காலத்துக்கும் போதுமானது. ஆனால் உனக்கு வயதான பிறகு என் பிள்ளை, நீ யாரையும் எந்த நெருங்கிய உறவையும் நம்பி இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் கடினமான பாதை. கடினமான பாதையானாலும் அதனை தேர்ந்தெடுத்து பயணிக்கும் வெற்றி இன்று மட்டுமன்று, உன் வயது முதிர்ந்த காலத்துக்கும் உதவும். என்ன புரியவில்லையா பிள்ளையே? யாராகினும் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களின் பூர்வ ஜென்ம கணக்குப்படியும் தற்போது உழைத்து கொண்டிருக்கும் அளவை பொறுத்தும் தன் குடும்பத்தை நடத்துவதற்கான வருமானத்தை தருபவன் நானே என்று மனிதர்கள் மறந்து செயல்படுகின்றனர். அதனால்தான் நான் எனது என்ற ஆணவ செயலில் ஈடுபடுகின்றனர். என் பிள்ளை, உனக்கு இந்த குணம் என்பதே இல்லை. தேவையில்லாமல் வம்பிழுப்பவரிடம் பேசி பேசி சில சாபங்களை உன்னுள் உள்வாங்கிக் கொண்டாய். அதன் பிரதிபலிப்பு தான் இன்று நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது. அதனால் தான் சொல்கிறேன், எதிர்காலத்தில் நீ கஷ்டப்படாமல் இருக்க இன்று உன் பாதையில் தினம் தினம் கற்களும் முட்களும் வந்தாலும் கண்டும் காணாமலும் தகர்த்து எறிந்துவிட்டு அப்பாவின் நாமத்தை சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டே ஓடிக்கொண்டே இரு. பந்தய கோடு தொட்டு விடும் வரை ஓடிக்கொண்டே இரு. இறுதியில் என்னிடம் இருந்து நீ வெற்றி கோப்பையை பெறுவது உறுதி. இந்த உனது தற்காலிகமான நிலை நிச்சயம் மாறும். இந்த நிலை மாற உன்னுள் மாற்றங்கள் உண்டாக வேண்டாமா? உன்னுள் மாற்றங்கள் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் இல்லை. பயப்படாதே, உன்னை விட்டுவிட மாட்டேன். அப்படியே உன்னை மாற்றுவதற்காகத்தானே உன்னையே சுற்றி கொண்டிருக்கின்றேன். அதனால் கால தாமதம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாம் என் விருப்பப்படி சரியான நேரத்தில்
நீ கேட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னிடம் வரச் செய்வேன். நீ தேடாமலேயே. என்னை நம்பு. அதற்கு முன் உன்னை நம்பு. உன் செயலை நம்பு. முன்னேறிக்கொண்டே செல். தோல்வியாகிவிட்டது உன் செயல் என்று உட்காராதே. வெற்றி கிடைத்துவிட்டால் நீ என்ன செய்வாய்? மகிழ்ச்சியில் உனது மனம் முழுவதும் பட்டாம்பூச்சி பறந்து கொண்டிருக்கும். உன் வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாய், சரிதானே? ஆனால் தோல்வி உன்னுள் இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்னும் வெறித்தனத்தை கிளப்பிவிடும் அல்லவா? எல்லாம் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுள் நிறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 2 2 2 2 இதனை தொட்டுவிட்டாயா? இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் உன் சாதாரண வாழ்வை யோக வாழ்க்கையாக திருப்பிவிடுவேன். இனி உன் செயல் அதிகரிக்கும் வெற்றிக்காக. சந்தோஷமாக வாழ் உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாயிராம்.